காவல் நிலையங்களில் நடந்த குறை கேட்பு கூட்டத்தில் மக்கள் தங்கள் குறைகளை மனு மூலம் போலீஸ் உயர் அதிகாரிகளிடம் அளித்தனர். புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் மாநில அளவிலான கேரம் போட்டியினை சீனியர் எஸ்பி கலைவாணன் தொடங்கி வைத்தார். வில்லியனூர் ஜிஎன் பாளையத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் ஆலங்குப்பம் ஆரோவில் பகுதியில் நடந்த மாபெரும் காய்கறி, கிழங்கு மற்றும் விதை திருவிழா வெளிநாட்டவரை வெகுவாக கவர்ந்தது. காவல் நிலையங்களில் நடந்த குறை கேட்பு கூட்டத்தில் மக்கள் தங்கள் குறைகளை மனு மூலம் போலீஸ் உயர் அதிகாரிகளிடம் அளித்தனர். வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் புதுச்சேரியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்களில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடந்து வருகிறது. சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் நேற்று நடந்த குறை கேட்பு கூட்டத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. அதேபோல் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் கிழக்கு எஸ்பி ரகுநாயகம், முதலியார்பேட்டையில் தெற்கு எஸ்பி பக்தவச்சலம், மங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் மேற்கு எஸ்பி வம்சிதர் ரெட்டி தலைமையில் 1 மணி நேரம் குறை கேட்பு கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் பொதுமக்கள் தங்களின் பிரச்சினைகளை மனு மூலம் போலீஸ் உயர் அதிகாரிகளிடம் அளித்தனர். மனுவை ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மக்களிடம் போலீசார் உறுதியளித்தனர். இந்த வாரம் செய்யறப்பன்னா அடுத்த வாரம் இன்னொரு ஸ்டேஷன்ல உட்காந்து இன்னொரு நாள் இன்னொரு ஸ்டேஷன்ல. புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் மாநில அளவிலான கேரம் போட்டியினை சீனியர் எஸ்பி கலைவாணன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முதல்வர் கோப்பைக்கான 17வது மாநில அளவிலான கேரம் போட்டி ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் துவங்கியது. போட்டியினை சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன் துவக்கி வைத்தார். போட்டியில் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். நேற்று +1, +2 மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு போட்டிகள் நடந்தது. இன்று கால் இறுதி, அரையிறுதி போட்டிகள் நடக்கிறது. இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகள், சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளனர். வில்லியனூர் ஜிஎன் பாளையத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஜிஎன் பாளையத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன், ஸ்ரீ ஐயனார், ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலயம் திருக்குடமுழக்கு நன்னீராட்டு கும்பாபிஷேகம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வாக கணபதி வேள்வி, கோ பூஜை, விமான கலச குடமுழக்கு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் கிராம மக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஆலயத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், திமுக நிர்வாகிகள் உட்பட ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணி கமிட்டி தலைவர் ராமசாமி, கோவில் நிர்வாக அதிகாரி அன்பழகன், கோவில் நிர்வாக உறுப்பினர் காத்தவராயன் மற்றும் திருப்பணி கமிட்டி உறுப்பினர்கள், உபயதாரர்கள், கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். அண்ணா எல்லாம் புண்ணியாதீங்கண்ணா, அவரு மட்டும் புண்ணியிடும். விழுப்புரம் மாவட்டம் ஆலங்குப்பம் ஆரோவில் பகுதியில் நடந்த மாபெரும் காய்கறி, கிழங்கு மற்றும் விதை திருவிழா வெளிநாட்டவரை வெகுவாக கவர்ந்தது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள ஆலங்குப்பம் பகுதியில் ஆரோவில் இசை அம்பலம் பள்ளி மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டம் இணைந்து ஆரோவில் பகுதியில் மாபெரும் மரபு காய்கறி, கிழங்கு மற்றும் விதை திருவிழா 2வது முறையாக நடைபெற்றது. புதுச்சேரி, திருச்சி, மதுரை, கோவை, கடலூர், விழுப்புரம், பன்ருட்டி போன்ற பகுதிகளிலிருந்து 200 விவசாயிகள் பங்கேற்று மரபு காய்கறி, கிழங்கு மற்றும் விதைகளை காட்சிக்கு வைத்ததுடன் பரிமாறிக்கொண்டனர். மேலும் மாடித்தோட்டம் அமைத்தல், விதைப்பந்து செயல் விளக்கம், 100கணக்கான நாட்டு ரக காய்கறி விதைகள், இயற்கை இடுபொருள்கள், மரபு விதை பகிர்வு, பாரம்பரிய உணவுகள், கைவினைப் பொருட்கள் மற்றும் மரபு விதைகளின் கண்காட்சி, கருத்தரங்கம், கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இதனை ஏராளமான வெளிநாட்டவர் கண்டு பயன்பெற்றதுடன் விதைகளையும் வாங்கி சென்றதுடன் அடிக்கடி விதை திருவிழா நடத்தப்பட வேண்டும் என்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆரோவில் இசை அம்பலம் பள்ளி மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
எல்லா ஹைவேலையும் ஒரு பெரிய கோடையில அப்ப அவங்க ஒரு சுவையே இல்லை. மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் ஆலயத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு சித்தி விநாயகர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. இதில் திருக்கைலாய பரம்பரை மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீமத் சிவஞான பாலகா சுவாமிகள் திருக்கரங்களால் மகா திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் ஊர் பொதுமக்கள் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் முக்கிய நிகழ்வாக கடந்த வெள்ளியன்று காப்பு அணிவித்தல், கோபூஜை, கணபதி வேள்வி, திருமகள் வழிபாடு, திருக்குடங்களில் அருளாற்றல் எழுந்தருளல் நிகழ்ச்சி, முதலாம் கால யாக வேள்வி, பேரொளி வழிபாடு செய்து சனிக்கிழமையன்று காலை இரண்டாம் கால யாக வேள்வி, மூன்றாம் கால யாக வேள்வி, மலர் அர்ச்சனை, திருமுறை விண்ணப்பம், பேரொளி வழிபாடு நடைபெற்றது. இன்று காலை நான்காம் கால யாக வேள்வி நிறைவு செய்து சிறப்பு அர்ச்சனைகளுடன் பூரண ஆகுதி செய்து கடப்புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து விமான கலசங்களுக்கு திருக்குட முழக்கு மற்றும் கருவறை தெய்வங்களுக்கு திருக்குட முழக்கு, மகா அபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை காட்டேரிக்குப்பம் ஊர் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். குருமாம்பேட் அமைதி நகர் விரிவாக்கத்தில் உள்ள சிவசக்தி நகருக்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணியை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஓசூடு தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் அமைதி நகர் விரிவாக்கத்தில் உள்ள சிவசக்தி நகரில் வசிக்கும் பொதுமக்கள் தங்கள் பகுதிக்கு தார் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தர வேண்டும் என்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் அமைச்சருமான AK சாய் ஜே சரவணன்குமார் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து உழவர்கரை நகராட்சியின் மூலம் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைப்பதற்கு ரூபாய் 19,78,000 மதிப்பீட்டில் அரசாணை பெற்று நேற்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியின் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான AK சாய் ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், இளநிலை பொறியாளர் முத்தையன், ஊசுடு பாஜக நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குரு சுக்ரஸ்ஸ நித்யஸ்ஸ ராகவே கேதவர்மக ஓம் ஆதித்யாய வித்மகே சகஸ்ரகரணாய தீமகே தன்னோ சூரிய பிரசோதயாத். ஓகே, நத்தமேடு கிராமத்தில் புதிதாக எழுந்தருளி உள்ள ஸ்ரீ ராஜகோபால கிருஷ்ணர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏரிப்பாக்கம் நத்தமேடு கிராமத்தில் புதிதாக எழுந்தருளி உள்ள ஸ்ரீ ராஜகோபால கிருஷ்ணர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை 10 மணி அளவில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக பகவத் பிரார்த்தனை, அக்னி பிரதிஷ்டை, வாஸ்து சாந்தி, மகா சாந்தி ஹோமம், கோபூஜை, மகா பூர்ணாஹேதி, தேவ திவ்ய பிரபந்த சாற்று முறைகள் ஆகியன நடைபெற்றது. இன்று காலை கலச புறப்பாடு நடைபெற்று கிருஷ்ணர் ஆலய மூலவருக்கு விமான கலசத்திலிருந்து புனித நீர் ஊற்றப்பட்டது. திருக்கோவிலூர் 26வது பட்டம் GR ராமானுஜு ஆச்சாரியார் தலைமையில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து பரிகார மூர்த்திகளான கருடன், ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இவ்விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு, விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். சுற்றுப்புற கிராமங்களான ஏரிப்பாக்கம், நத்தமேடு, நெட்டப்பாக்கம், கல் மண்டபம், சூரமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று கும்பாபிஷேகத்தை கண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு ராதே கிருஷ்ணா திருக்கல்யாணமும் அதனைத் தொடர்ந்து வீதி உலா புறப்பாடும் நடைபெறவுள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிகுப்பம் இந்திரா நகர் பகுதியில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பாஜக நிர்வாகிகள் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிகுப்பம் கிராமம் இந்திரா நகர் பகுதியில் நேற்று இரவு திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் சசிகுமார் பச்சையம்மாள் என்பவரது வீடு திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதில் வீட்டில் உள்ள பொருட்கள் தீயில் கருகி நாசமானது. இதனை அடுத்து பாரதிய ஜனதா கட்சியின் திருபுவனை தொகுதி தலைவர் அமரேஷ் தலைமையில் ஊர் முக்கியஸ்தர் VS வெங்கடேசன் முன்னிலையில் தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறி உணவுப் பொருட்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கிளை தலைவர் குணசேகரன், பெருமாள், ஸ்டீபன் ராஜ், தொகுதி இளைஞரணி துணைத் தலைவர் சிவராமன், உறுப்பினர் விஜி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் குமணன், வேலு, தலைவர் திருபுவனை தொகுதி விவசாய அணி ஜெயமூர்த்தி, ராஜ்குமார், கிளை தலைவர் ஐயப்பன், கோகுல், வீரப்பன், மனோகர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சிறுவந்தாடு லட்சுமி நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ தண்டு முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அருகே உள்ள சிறுவந்தாடு ஸ்ரீ லட்சுமி நகரில் புதிதாக எழுந்தருளியுள்ள ஸ்ரீ தண்டு முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று காலை 10 மணி அளவில் மேலதாளம் முழங்க சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ வலம்புரி லட்சுமி கணபதிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முத்துமாரியம்மன் ஆலய விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. முன்னதாக கணபதி ஹோமம், வாஸ்து பிரவேச பலி, புற்றுமண் எடுத்தல், கும்ப அலங்காரம், கோ பூஜை, முதல் மற்றும் 2ஆம் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை காண சிறுவந்தாடு, மடுகரை, மோட்சக்குளம் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இரவு விநாயகா மற்றும் தண்டுமுத்து மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது. ஏம்பலம் தொகுதியின் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் சமூக சேவகருமான மோகன்தாஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா கோர்க்காடு பகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியின் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் சமூக சேவகருமான மோகன்தாஸ் அவர்களின் 48வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கரிக்கலாம்பாக்கம் அடுத்த கோர்க்காடு கிராமத்தில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. முன்னதாக இப்பகுதியில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தினை மோகன்தாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். மேலும் இவ்விழாவில் காங்கிரஸ் கட்சியின் தெற்கு மாவட்ட தலைவர் குமரேசன், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் குமரன் மற்றும் நிர்வாகிகள் ஆறுமுகம், பக்கிரிசாமி, பச்சையப்பன், பதஞ்சலி, சிவலிங்கையன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து இப்பகுதியில் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் வேளாண் அறிவியல் கல்லூரியின் சார்பில் இளநிலை மாணவர் ஊரக வேளாண் பயிற்சி முகாம் ஏரிப்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் கீழ் செயல்படும் வேளாண் அறிவியல் கல்லூரியின் சார்பில் இளநிலை மாணவர் ஊரக வேளாண் பயிற்சி முகாம் ஏரிப்பாக்கம் கிராமத்தில் கடந்த 25ஆம் தேதி முதல் நடந்து வருகிறது. இதில் வேளாண் கல்லூரி மாணவிகள் லக்ஷியா, லீலா சங்கரி, மீனாட்சி, சூர்யா, நிவேதா, பூஜா, பிரியதர்ஷினி, பிரியங்கா சா, பிரியங்கா, ராஜமீனாட்சி, ராமதேவி, சாதனா ஆகியோர் ஏரிப்பாக்கத்தில் தங்கி அப்பகுதியில் ஊரக வேளாண் பயிற்சி முகாம் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கிராமப்புற பங்கேற்பு மதிப்பீடு நிகழ்ச்சி கரியமானக்கத்தில் நடைபெற்றது. கரியமானக்கத்தில் உள்ள விவசாய பண்ணையின் கீழ் வரும் அரசு கட்டடங்கள், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் எங்கெங்கே அமைந்துள்ளது என்பதனை வரைபடம் மூலம் காண்பித்தனர். விவசாயிகள் மற்றும் கிராம பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளையும் வரைபடத்தில் தெரிவித்தனர். இதில் வேளாண் அலுவலர் திருநாடன் மற்றும் சக அலுவலகர்கள் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ராவ் கெலுஸ்கர், திட்ட பொறுப்பாளர் டாக்டர் திருமலை அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இங்க ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்கு, அதுக்கு எதிர்க்க வெக்கேரி இருக்கு, ஒரு கோவில் இருக்கு. இங்க லாஸ்டா இங்க ஒரு களம் இருக்கு. இப்படி வந்தோம்னா
காவல் நிலையங்களில் நடந்த குறை கேட்பு கூட்டத்தில் மக்கள் தங்கள் குறைகளை மனு மூலம் போலீஸ் உயரதிகாரிகளிடம் அளித்தனர். புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் மாநில அளவிலான கேரம் போட்டியினை சீனியர் SP கலைவாணன் தொடங்கி வைத்தார். வில்லியனூர் GN பாளையத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் ஆலங்குப்பம் ஆரோவில் பகுதியில் நடந்த மாபெரும் காய்கறி, கிழங்கு மற்றும் விதை திருவிழா வெளிநாட்டவரை வெகுவாக கவர்ந்தது.